எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான கோடி நன்றி. இப்போ நம்ம பார்க்க போகுது ஆமை பூந்த வீடும் அம்மினா புகுந்த வீடும் விளங்காது என்று ஒரு பழமொழி உண்டு. இதில் ஆமை என்பது ஒரு உயிரினத்தை குறிப்பது அல்ல. ஆமை என்பது மிகவும் சாதுவான ஒரு பிராணி. பெரியவர்கள்லாம் ஆமையை ஏன் அதை உதாரணமாக சொன்னாங்கன்னா, அவர்கள் குறிப்பிட்டது போராமை. ஆமை, பொறாமைங்கிறது ஆமையாமையடி பொறாமையை நம்ம ஆமையாக மாற்றிட்டாங்க. பொறாமை புகுந்த வீடும் எனும் துர்க்குணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொறாமை குணம் என்பது நேற்று இன்றல்ல. அது மனுஷனோட மனதில் காலகாலமாக இருந்து வரும் ஒரு ஆழகால விஷம் மாதிரி ஒரு தீய குணம். நமக்கு தெரிந்த ஒரு நண்பர் அல்லது உறவினர்கள் வாழ்வில் படிப்படியாக உயர்ந்து ஒரு உன்னதமான நிலையை அடைந்து விட்டால் நமது மனம் அவர்களின் உயர்வை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. இது உங்களுக்கே தெரியும். ஏன்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம டெவலப் பண்ணால் நம்ம அடுத்த டெவலப் என்னடா வழி கண்டுபிடிச்சான் அப்படின்னு தான் இருக்கும். இன்னொன்று, ரோட்டில் உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது முன்னேறக்கூடாது. அவன் கஷ்டப்பட்டு அவன் உழைச்சி அவன் வீட்டை விற்று நிலத்தை விற்று ஒரு தொழிலையோ ஒரு செயலையோ ஆரம்பித்து அவன் ஒரு செயலுக்கு வந்திருப்பான். யாராக இருந்தாலும் ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேறினவங்க பின்னாடி ஒரு சரித்திரமே இருக்கும். ஈஸியாக எளிதில் முன்னேற முடியாது. அதுக்கு கடவுளின் அதிர்ஷ்டமும் தேவைப்படுது. ஒருத்தன் இப்போ இன்னும் கூட ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். இதேமாதிரி சூழ்நிலையில் ஒன்றும் இல்லாதவன் நிறையா பேர் பொறாமப்படுறாங்க. அந்த பொறாமையே அவங்களுக்கு கர்ம வினையாக ஆகிவிடுது. கர்ம வினை அவங்கள பாதிக்கிறது கிடையாது, அவங்களோட குழந்தைகளையும் சேர்த்து பாதிக்குது. இன்றைக்கி ஒருத்தன் ஒரு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு செயலை நடத்தி நாம் தான் வெற்றி அடைஞ்சணும் இன்றைக்கி நினைக்கலாம். ஆனால் அந்த செயல் அவங்களுடைய சந்ததியினரே பாதிக்கும். இன்றைக்கி நிறைய பேர் நீங்களே பார்க்கலாம். திடீர்னு பார்த்தா நல்லா தான்ப்பா இருந்தான், திடீர்னு மேலோகம் மலைத்து கொண்டுவிட்டது, நல்லா தான்ப்பா இருந்து கைகால் இழுத்துக்கிட்டது, இப்படி பல செயல்கள் உடல் அளவில் நடக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நல்லா சிந்தனை பண்ணி பாருங்கள். நம்முடைய முன்னோர்களோ நம்முடைய சந்ததியினரோ யாரோ ஒருத்தர் பாவத்தை செய்ய போய் இந்த பொறாமை என்னும் குணத்தையெல்லாம் வச்சுக்கிட்டு செயல்படும் பொழுது அவர்களும் குறிப்பிட்ட காலத்தில் அழிவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சந்ததியினும் அழிவு தேடிக்கொண்டிருக்குது. அந்த பாதையை எல்லாம் வல்ல இறைவனத்தோட மாற்றணும்னு வச்சிங்களேன். அவ்வளோதான். நாம் அதுக்கு தான் இந்த ஆன்மீக செயலில் இப்போ இன்னைக்கு கூட ஒரு சம்பவம் நடந்தது. நான் பொறுமையாக தான் இருந்தேன். ஏன்னா அந்த பொறுமைக்கு இறைவன் கொடுக்கின்ற பரிசு நிச்சயம் வெற்றி பெறும். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. தாங்களாக சாதிச்சிட்டா பல பேர் நினைக்கிறாங்க. அந்த சாதனை வெறும் ஜீரோ. கர்மாவை தேடிக்கிட்டாங்க, பாவத்தை தேடிக்கிட்டாங்க. எண்ணங்கள் மேம்படணும் என்றைக்குமே. அதை இது பொதுவான கருத்து. இது நான் சொல்கிறது. அதனால் எண்ணங்கள் மேம்பட்டாலே அந்த மனிதனோட வாழ்க்கையில் பல மாற்றங்களை சந்திக்கலாம். அந்த வணக்கம், மரியாதை, அந்த ஒரு செயல், இந்த தான் என்ற குணம் இருந்தாலே எல்லாத்தையும் அழிச்சிடும். அதை நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். அதனால் முடிஞ்ச வரலாம் ஒருத்தவங்க வாழ்க்கையில் முன்னேறினாங்கன்னா போய் வணக்கம், வாழ்த்துக்கள் சொல்லுங்கள், அவங்களோட நன்றி விசுவாசத்தை காமிங்க. அப்போ தான் நமக்கு ஒரு உதவி தேவைப்படுறதுல மனதார அவங்களும் ஒரு உதவி செய்யறதுக்கு எண்ணங்கள் கிரியேட் ஆகும். அவன் பெரிய ஆள் ஆகிட்டான், நம்ம ஏன்டா அவனை போய் பார்க்கணும், அவன் மதிக்க மாட்டான் அப்படி நினைக்காதீங்க. உயர்வு மனிதனோட உயர்வு எண்ணங்களில் தான் மட்டும்தான் பிரதிபலிக்கும். நம்மளாக நினச்சிக்கிறது கிட்டக போனால் ஒன்றும் கிடையாது. பல பேர் பல செயலுக்காக இந்த நாக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது நாக்கு எந்த நேரத்தில் எப்படி பெறலன்னு தெரியாது. அவங்கவுங்கள காரணத்தை வச்சு தப்பிச்சுக்கிறது வழியை பார்க்குறாங்க. ஒழிய அந்த செயலை உண்மையாக நடந்துக்கணும்னு எண்ணமே இருக்கிறது கிடையாது. உண்மையாக இருக்குன்னு நினச்சா கூட சில இளைஞர்கள் வரதான் செய்யும். இதெல்லாம் நம்ம அவங்கவுங்க அனுபவிக்கிறப்ப தான் தெரியும். நம்முடைய தவறுகள் இப்போ ஒரு சிலை தவறாக நடக்குதுன்னா உடனே என்னம்மா கடவுள் மேலே தான் கோவப்படுவாங்க. நாம் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு. ஆனால் நீ தெரியாத செய்த தப்பு இன்றைக்கி நீ அனுபவிக்கிற கர்ம வினை பலன்களை. எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான ஒரு நன்றி தெரிவித்துக்கொண்ட பொறாமை எண்ணையும் தீய குணத்தை ஒழிப்போம். இறைவனை நாடுவோம். நல்லதை